ஏழை முதலாளி இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதியில் வந்து நம்ம ஜாப், கெரியர், ஆண்டர்பிரினர்ஷிப் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். அப்போ சிறு குறு முதலாளிகள் அவங்க சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை பற்றியும், எக்ஸ்க்ளூடபிலிட்டி, கன்சம்ஷன் ரைவல்ரி போன்ற பதங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ டைம் இன்கன்சிஸ்டன்சின்னு ஒரு டாபிக் ஆரம்பித்தோம். அதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் பேசுவோம். டைம் இன்கன்சிஸ்டன்சின்ற பேசும்போது பிளாக் ஸ்வான் எஃபெக்ட், பிளாக் ஸ்வான் தியரி, அதை பற்றி நம்ம பேசுவோம். பிளாக் ஸ்வான் தியரி அப்படின்னா highly improbable event, how that affects the business. உதாரணத்துக்கு கோவிட் இஸ் பிளாக் ஸ்வான், சுனாமி இஸ் பிளாக் ஸ்வான், ரஷ்யா உக்ரைன் வார் இஸ் பிளாக் ஸ்வான், டிமானிட்டைசேஷன் இஸ் பிளாக் ஸ்வான். இந்த புயல்லாம், ஓகி புயல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிளாக் ஸ்வான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கடலூர், நெல்லூர் இதெல்லாம் சைக்ளோன் ப்ரோன் ஏரியா. எப்படி திண்டுக்கலுக்கு புயல் வந்துச்சு? அது ஒரு பிளாக் ஸ்வான் தான். நாங்கள் செவனையும் தானே கிடக்குறோம், எங்கள் ஊரில் மழை கூட வராது, புயல் எப்படி ஆச்சுன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான எஃபெக்ட் அது கொடுத்துச்சு. அந்த பிளாக் ஸ்வான் எஃபெக்ட் எப்படி, ஹவு தட் அஃபெக்ட்ஸ் தி பிஸ்னஸ், அதை பற்றி பேசுவோம். ஏன் பிளாக் ஸ்வான் அப்படின்னு சொல்கிறோம்னா, எல்லாருக்கும் ஸ்வான்னா அன்னப்பறவை, அன்னப்பறவை வெள்ளையாக தான் இருக்கும். இப்போ ஒரு எங்கெங்கேயோ பார்த்துருப்போம், நம்ம நீர்நிலைகளில் பார்த்துருப்போம், ஏதாவது ரிசார்ட்டுகளில் பார்த்துருப்போம். எப்படி வசதியான வீட்டில் குளம் கட்டி அதில் பிளாக் அது ஸ்வான்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். எப்போ வரைய 1960 வரைய, 1960 ஆஸ்திரேலியாவில் முழுக்க கருப்பு கலரில் ஒரு அன்னப்பறவை பார்த்துட்டாங்க. அதுலேருந்து அது பேர் பிளாக் ஸ்வான், ஹைலி அன்ப்ராபபிள் ஈவன். அது மாதிரி நடக்கவே நடக்காது. அதெல்லாம் எப்படி ஒரு பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுது, அவங்க வாழ்க்கையோட திசைவழி பயணத்தை எப்படி மாற்றி அமைக்குது, அதை பற்றியும், டைம் இன்கன்சிஸ்டன்சிக்கு மனசுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, மைண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதை பற்றியும், டைம் இன்கன்சிஸ்டன்சிக்கும் ஃபினான்சியல் பேராமீட்டர்ஸ், கேஷ் ஃப்ளோ எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அதெல்லாம் எப்படி மக்கள் வந்து அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க, பேங்கிங் சிஸ்டம் எப்படி அது ஹெல்ப் பண்ணுது, அதாவது சோசியல் சொலிடாரிட்டி நெட்வொர்க்னு இருப்பாங்க, ஒரு சமுதாயமாக அதை எப்படி மாற்றி அமைச்சிக்கிறாங்க, மகளிர் சுய உதவி இருக்கட்டும், மைக்ரோ ஃபைனான்சிங் கார்பரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி டைம் இன்கன்சிஸ்டன்சிக்கும் அந்த ஃபைனான்சியல் பேராமீட்டர்ஸ்க்கும் எப்படி சரி பண்ணி கொண்டு வருது, அதை பற்றியும், டைம் இன்கன்சிஸ்டன்சிக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியாக நம்ம மாறிக்கிட்டே இருக்குது. ஸ்ட்ராட்டஜி நம்ம பற்றி பேசியிருக்கோம். Strategy is long-term plan of how we are balancing our internal strength and weakness vis-a-vis external opportunities and threats to ensure competitive advantage அப்படின்னு பேசுவோம். இது எதை பற்றி பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 3C ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது கோர் கம்பிட்டன்சி ட்ரிவன் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அது சீயிங் பிஸ்னஸ் ஃப்ரம் இன்சைட் அவுட். இன்சைட் அவுட்னா ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க. 4Pஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது லாஸ்ட் 30 இயர்ஸாக இந்த விஷயமா தான் எல்லா ஊரில் எல்லா கம்பெனிகள்லையும் SBUs போட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் யூனிட்னு போட்டு அவங்க அந்த பிஸ்னஸை அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் வந்து கஸ்டமர் சென்ட்ரிக் பிஸ்னஸ் அப்படி மாடல் மாறிடுச்சு. அதனால ஸ்ட்ராட்டஜியே மாறிடுச்சு. அந்த 3C ஸ்ட்ராட்டஜி now it has become a CBDS ஸ்ட்ராட்டஜியாக மாறிடுச்சு. அதாவது கஸ்டமர் பேஸ்டு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக மாறிடுச்சு. சீயிங் பிஸ்னஸ் ஃப்ரம் அவுட் சைட் இன், கஸ்டமர் ஆஸ்பெக்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸை உள்ளே பார்க்குறோம். அதுக்கு 4Ps வந்து 4Cs மாறிடுச்சு. ப்ராடக்ட் ஹஸ் பிகம் கஸ்டமர் வேல்யூ, ப்ரைஸ் ஹஸ் பிகம் கஸ்டமர் காஸ்ட், ப்ரொமோஷன் ஹஸ் பிகம் கஸ்டமர் கம்யூனிகேஷன், பிளேஸ் ஹஸ் பிகம் கஸ்டமர் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜியை மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலத்துலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எல்லாம் பார்த்தோம். முன்னாடி ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. அது பேர் ஸ்ட்ராங் ட்ராக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜில் இப்போ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா யாராவது நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடும்னு போயிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவர் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா போகும்போது சில டிப்புகளை உருவாக்கிட்டே போகணும். அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்போ தான் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் காம்பேட் பாம்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்துடுறது, அது 20 விதமான எஸ்கே உருவாக்கி செக்மெண்டேஷன், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங் சொல்லிட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுகளில் புஷ் புல் ஸ்ட்ராட்டஜி மூலமாக தள்ளி வருது. அப்புறம் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பல விஷயங்கள்லையும் உதவியாக இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது. இப்போ இதை அதாவது இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஹைலி fragmented, highly potential and big market. Doing business in India is really fun, but sustaining the business and making profitability is a big question mark. Big question always requires big answers. I request you to stay with me. I request you to spare your valuable time with me. I respect your time. Trust me, I won't disappoint you. I will add some value to your time. With this commitment, let us start. ஒரு ஆர்கிடெக்சர் கிளாஸ். அந்த கிளாஸில் வந்து டீச்சர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ரைட் சைட், லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைட் ஸ்டூடெண்ட்ஸில் கூப்பிட்டு உங்களுக்கு 10 நாள் டைம், ஒரு அசைன்மெண்ட். யூ ஹேவ் டு மேக் as many parts as possible.
அதாவது எவ்வளோ பானைகள் உங்களால் உருவாக்க முடியுமோ அதை உருவாக்குங்க. எனக்கு குவான்டிட்டி மேட்டர்ஸ், குவாலிட்டி மேட்டர் கிடையாது. ரைட் சைடில் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பானையை உருவாக்கணும். அந்த பானை சூப்பரான பானையாக இருக்கணும். அது குவாலிட்டி தான் மேட்ரு, குவான்டிட்டி மேட்ரு கிடையாது சொல்லி அனுப்பிவிட்டாங்க. 10 நாள் ஆச்சு. 10 நாள் கழிச்சு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் இருக்கவங்களாம் நிறைய அடுக்குனாங்க பானைகள். 100கணக்கான பானைகள் இருக்குனாங்க. சில பானைகள் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, சில பானைகள் சூப்பராக இருந்துச்சு, சில பானைகள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, சில பானைகள் நல்லா ரொம்ப ரொம்ப அது மாதிரி ஒரு பானையை அவங்க பார்த்ததே இல்லை. இங்கே இருக்க பானைகள் ரைட் சைடில் இருக்க ஒரே ஒரு பானை மட்டும் தூக்கிட்டு வந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க, ஆவரேஜில் தான் இருந்துச்சு. இப்போ ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கவங்க. ஏன்னா குவான்டிட்டியும் கொடுத்துட்டாங்க, அப்போ குவாலிட்டியும் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து அந்த டீச்சர் கேட்டாங்க எப்படி பாசிபிள் அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் பானைகளை செய்ய ஆரம்பித்தோம். எங்கள் மைண்ட் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. பானைகளை உருவாக்குவது தான் கவனமாக இருந்தோம். அப்போ எங்களே அறியாமல் ஒரு 7வது நாள் 8வது நாள் 9வது நாள் 10வது நாள்லாம் குவாலிட்டியும் வந்துருச்சு. எங்கள் கன்சிஸ்டன்சி வந்து குவான்டிட்டியும் கொடுத்துருச்சு, குவாலிட்டியும் கொடுத்துருச்சு அப்படின்னா. ஒரு பிஸ்னஸில் முதல்ல எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் மைண்ட் வேணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை ஸ்டார்ட் அப் அப்படின்னா 10 வருஷம் ஆன கம்பெனி, 10 வருஷம் ஆகுது முன்னாடி அந்த கம்பெனி பூராமே ஸ்டார்ட் அப் தான். 93% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் க்ளோஸ்ட் பிஃபோர் 10 years. அதான் ஒரு ட்ராஜிக் சம்பவம். ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு தோல்வி கூட அந்த முதலாளியை கடுமையாக பாதிச்சிது. மனசளவு ரொம்ப பாதிச்சு. ஆனால் புரிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிலர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறத இன்னொருத்தரை பார்த்து ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா இருக்காது. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு கார் வாங்கியிருப்பான், பங்களா இருக்கான், அமெரிக்கா போயிருக்கான். இதை பார்த்துட்டு இது நம்மளும் பண்ணியிருப்பான் போல, பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஓய் ஃபேக்டர் இல்லாமல் வந்து ஆரம்பிக்கிறது. இதான் திருவள்ளுவரே சொல்லுவார்ல, உடைத்தம் வலியறியார் ஊக்கி நூக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். உடைத்தம் வலியறியார்னா ஒரு 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 தொழிலோட கஷ்டம் நஷ்டங்கள் வலிமைகள் இதெல்லாம் தெரியாம ஒரு ஆரம்பிக்கிறது. ஊக்கினா அவன் கார் வாங்கினா, அவன் பங்களா வாங்கினா, அவன் கஷ்டப்படுறான், அவன் ஹார்ட் ஒர்க்குக்கு அவனுக்கு கிடைக்கிற அந்த ஊக்கம் நமக்கு கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு இடையிலேயே வண்டியை கழட்டி போட்டு போயிடுறாங்க. இதான் சொல்றேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவு கன்சிஸ்டன்சி வேணும். அந்த ஸ்டார்ட் அப் எந்த ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் முழுமையாக நிறைவேறணும் அப்படின்ட்டு தான் ஆசை. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் இன்கன்சிஸ்டன்சி மனசுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லை. ஏன்னா நிகழ்காலம் ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு எதிர்காலம் இருக்கும். But our brain operates differently as far as present and future are concerned. Present deals with mindset. Future deals with mind. Mindset ஓட அடிப்படை என்னன்னா ஃபியர். மைண்டோட அடிப்படை என்ன? டிசைர். ஃபியர் அண்ட் டிசைர் ரெண்டு மட்டும் தான் உலகத்திலே எமோஷன். கரெக்டான ரெண்டு எமோஷன் தான். மற்ற எல்லா எமோஷனும் அதுக்குள்ள தான். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்வார், progress often equals to the distance between the mind and mindset அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை தாண்ட ஆசை இருக்கும், ஒரு கால்வாயை தாண்ட மனசு இருக்காது, பயப்படுவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, ஒரு ரொமான்டிக்கான உதாரணம். ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிப்பான், நல்ல ஆசைப்பட்டு காதலிப்பான். ஆனால் அந்த காதலை போய் அவன் சொல்கிறது பயப்படுவான். அவன் பயப்படுறது வந்து மைண்ட் செட். காதல் பண்ணுறது வந்து அவன் அது மைண்ட், அது சுவிட்சர்லாந்து ரேஞ்சுக்கு அப்படி போயிட்டு இருக்கும். அவன் சொல்கிறது பயந்து போய் சொன்னோம்னா அவன் அடிச்சு பிடிச்சி போவாளோ, இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதில் குண்டை போட்டுருவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அது சொல்லவே மாட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு ஒரு பதவியை கொண்டு வந்து அண்ணா நீங்கள் தான் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையில் இடியை போட்டு விட்டு போயிடுவான். இப்போ மைண்ட் செட் வந்து அந்த பயம், மைண்டு வந்து அந்த ஆசை, இந்த ரெண்டுக்கு இடையில இந்த டிஸ்டன்ஸ் குறையும். இது மாதிரி தான் நிறைய பேர் அவன் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னால அவன் ஃபைனான்சியல் வேர் வித்தல்ஸ் கரெக்டாக இருக்கும், அவனோட ஸ்கில் வேர் கரெக்டாக இருக்கும், சரியான ஆள்கள் இருப்பாங்க, சரியான பார்வைகள் இருக்கும், ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும். இருந்தாலும் அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னால அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக மாட்டான். அவன் டைம் இன்கன்சிஸ்டன்சி பற்றி பல விஷயங்களை சொல்லுவான். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இதே போல் போகுமா அதே போல் போகுமான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்காம அந்த விஷயத்தை ஒன்றுலாம் பண்ணி விட்டு போயிடுவான். அவன் ஏழை முதலாளியே வாழ்ந்துட்டு இருப்பான். இப்போ டைம் இன்கன்சிஸ்டன்சிக்கும் ஃபைனான்சியல் காரணம் சொல்லியிருந்தேன். நிறையா பிஸ்னஸ் கேஷ் ஃப்ளோ சிக்கல்னால தான் பிரச்சனையே வந்துருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சவர் வந்து, அதாவது இடையில வர பிரச்சனைகள், அதனால வர கேஷ் ஃப்ளோ சிக்கல்கள். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு காமராஜ் சாலையில். ஒரு 300 இட்லி 400 இட்லி பண்ணுவார். நல்ல அருமையாக பண்ணோன்னே 2000 இட்லி 3000 இட்லி அவருக்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் இதெல்லாம் வாங்கி போட்டார், ஒரு இதெல்லாம் வாங்கி போட்டார், வந்து மாவாட்டுறது இது அது என்னது அது ஃப்ரிட்ஜு எல்லாமே வாங்கி போட்டார். கோவிட் வந்துருச்சு.
அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டார். இப்போ எந்த தொழிலும் பண்ண முடியாமல் பெரிய கடனாளி ஆகி போயிட்டார். இதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணுது, பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இந்த சிபில் ஸ்கோர்னு ஒன்று வந்து நிற்கும். பேங்க் விஷயத்தை பொறுத்தளவு நம்ம உலகத்தில் யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், பேங்க்காரனை மட்டும் ஏமாற்றவே முடியாது. சரியான நேரத்தில் வந்து சொதப்பி விட்டுருவேன். நமக்கு எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல ஏதாவது சிபில் ஸ்கோரை கொண்டு வந்து நீங்கள் அந்த ஒரு ஊர் அந்த இதில் இப்போ வாங்கியிருக்கீங்க, லோன் வாங்கியிருக்கீங்க, அதையே நீங்கள் லேட்டாக கட்டினீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி அதை சொதப்பி விட்டுருவேன். ஆனால் மக்கள் ஏழை முதலாளின்னா ஒரு தவணைக்காரனுக்கு கொடுக்குற மரியாதையை ஒரு பேங்க்காரனை கொடுக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் அந்த 200% வட்டி, தவணை வட்டி அதில் போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. பேங்க்காரனை ஏமாத்துறதுக்கு அதனால வர பிரச்சனை பற்றி உதாரணம் சொன்ன பார்த்தீங்கன்னா 1965 ஐசிஐசிஐ பேங்க் அப்படியே இருந்துச்சு. கேட்டல் லோன் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது கால்நடைகளுக்கு லோன் கொடுத்தாங்க. அந்த கால்நடை லோனை வாங்கிட்டு அதுக்கு என்னன்னா இப்போ போடும்போது ஒரு இன்சூரன்ஸ் போடுவாங்க. என்ன பண்ணால் அந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு எப்படி கிளைம் பண்ணணும்னா அந்த மாடோட காது அதை கொண்டு வந்து கொடுத்தோம்னா அந்த இன்சூரன்ஸ் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மாடு காதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே ஆகிடுச்சு. நல்லா இருக்க மாடை காதையை வெட்டி முதல்ல தான் மாடு வாங்கியிருக்கேன், ஒரு போன வாரம் தான் மாடு வாங்கியிருக்கேன், அடுத்த நாளே வந்து கொடுத்தேன், இந்த மாதிரி காது இனிமேல் நான் லோனை கட்ட மாட்டேன், ஏன்னா மாடு செத்து போச்சு, அதனால மாடை மறைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுவோம். இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். அதான் பேங்க்காரனை நம்ம ஏமாற்றும் போது அந்த பேங்க்காரன் வந்து நம்மகிட்ட வந்து ஒதுங்கிடுவான். அதனால தான் மக்கள் போய் இன்னமும் வட்டிகளில் போய் விடுவாங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்சிங் வந்து அது ஒரு தனி ஒரு பேரலல் இன்ஸ்டியூட்டாகவே போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அது மூலமாக தவணை மூலமாக அவன் எந்த பக்கம் தெளிச்சிக்கிட்டு இருக்கான். நிறைய மக்கள் வந்து அவனுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சம்பாதிக்கிறதுக்கு அவன்கிட்டே போட்டுட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, சமுதாய ரீதியாக சரி பண்ணுறாங்கன்னா அபிஜித் பானர்ஜி வந்து நமக்கு நோபல் லாரேட் ஒன்று சொல்லியிருக்காங்க, சோசியல் சொலிடாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சவுத் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேவமார் சமூகம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொய் பெரிய விசேஷம் வைப்பாங்க. அந்த விசேஷத்துக்கு முரட்டு மொய்யாக செய்வாங்க. எப்படி பார்த்தோன்னா அந்த சமயங்களில் அந்த பெரும் தொகை வரும், 50 லட்சம் 60 லட்சம் வரும். அதை கொண்டு போய் அவங்க பிஸ்னஸில் போட்டுக்கிடுவாங்க. இல்லை அப்போ இருக்க அந்த ஃபைனான்சியல் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அவங்க செய்முறையாக செஞ்சு கழிப்பாங்க. உதாரணத்துக்கு எனக்கு செல்லம்பட்டிலேருந்து ஒரு காதணி விழாவுக்கு எனக்கு ஒரு கொடுத்துருந்தா பற்றி கொடுத்துருந்தது போனால் நல்லா சூப்பராக கரிசூர் போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து நான் ஒரு 1000 ரூபா என்ன பண்ண 1000 மொய்யை வச்சு கையை கவர் வச்சு நெட்டுக்கிட்டு முன்னாடி ஒரு நெட்டுக்கிட்டு பெரிய மீசக்காரரு உசுல தவசு தேவர் வகையரா 2,01,000 2,01,000 ரூபா மொய்யா. நான் பின்னாடி உட்காந்து இந்த 1000 ரூபாய் வச்சு எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய மொய் தொகை செய்கிறாங்க. இதை வந்து நான் ஆதரிக்கிறேன். அப்படி ஆதரிக்கிறேன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஆதரிக்கிறேன். வீர பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லாமல் ஒரு சரியான சமயங்களில் மொய்யை கொடுத்து அந்த பர்டிகுலர் பர்சனை தூக்கி விட்டுட்டு இன்றைக்கி என் கையில் பணம் இருக்கும் போது நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். என்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் கூட இருக்குது, நான் அவன்கிட்ட மொய்யா செஞ்சிடுறேன். நாளை பண்ண நான் ஒரு விசேஷம் வச்சுக்கிறேன், அன்னைக்கு எனக்கு அந்த பணம் வந்துடும். இப்போ ஒரு சமுதாயமாக அவங்க முன்னேறுறாங்க. இன்னைக்கு தேதிக்கு அவன் போய் ஒரு இடத்துல போய் ஒரு 50 லட்சம் கடை வாங்கினா வட்டி எவ்வளோ ஆச்சு, அவன் செய்முறை மூலமாக அவன் வாங்கிக்கிறான், அவன் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு கொடுத்துட்றான். அதனால இந்த சமுதாய ரீதியாக மொய் செய்கிறத நான் ஊக்குவிக்கிறேன். நான் என் வீட்டில் விசேஷம் வச்சேன்னா வந்து நிறைய மொய் செஞ்சேன், நான் திரும்பி செஞ்சிருவேன். சரிங்களா? அது மாதிரி தான். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரூர் பள்ளப்பட்டி இந்த ஏரியாவில் உண்மையாக ப்ராக்டிஸிங் முஸ்லீம்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து இந்த வட்டிக்கு எதிரானவங்க. வட்டிக்கு எதிரான வட்டி கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னா ஒரு 50 முதலாளிகள் சேர்றாங்க. ஜவுளி கடை வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு சின்ன மில் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து ஏதாவது சரக்கு வாங்கி விற்றுட்டு இருப்பாங்க. அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. ஆளுக்கு 1 லட்சம் போடுறாங்க. 50 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. அவங்க குழுக்கு சீட்டு போடுறாங்க. எனக்கு 1வது சீட்டு, எனக்கு 8வது சீட்டு, 9வது சீட்டு, 10வது சீட்டுன்னு குழுக்கு சீட்டு போட்டுக்கிறாங்க. அந்த குழுக்கு சீட்டில் அவங்க இந்த 50 லட்ச ரூபாய் வாங்குறாங்களா மொத்தமாக கலெக்ட் பண்ணுறாங்க, இல்லை அப்படியே கொடுத்துட்றாங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் முன்னெடுத்து போட்டுறாரு, அவர் 1% மட்டும் அந்த சார்ஜஸாக கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து 8வது சீட்டு ஒருத்தருக்கு வந்து தேவைப்படும், ஆனால் அவருக்கு வந்து 14வது சீட்டு தான் விழுந்திருக்கும். அப்போ 8வது சீட்டு விழுந்தவர்கிட்ட போய் பாய்கிட்ட போய் சொல்லிடுவார், எனக்கு இப்போ பிள்ளை கல்யாணம் வச்சுருக்கேன், பையனை மெடிக்கல் காலேஜ் சேர்க்க போகிறேன், எனக்கு 8வது சீட் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கேன், 14வது சீட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுக்குள்ளேயே அவங்க சமுதாய ரீதியாக சரி பண்ணிடுறாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு ஐடியா. இது உங்கள் சமுதாய ரீதியாகவோ உங்கள் நண்பர்கள் ரீதியாகவோ லைக் மைண்ட் குரூப்பாவோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் மகளிர் சுய ஒதுக்கணும்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, மொத்தமாக வாங்கி கட்டிடுறாங்க. நான் வந்து எங்கள் ஏரியா பக்கத்துக்கு மகளிர் சுய வந்து சண்டை போட்டேன், அன்றைக்கி மகளிர் தான் சுய கொடுப்பேன், எனக்கு ஒரு 2 லட்சம் தர மாட்டேன் நீ அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னார்னா ஒரு லேடி திருப்பி பணம் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் அடுத்த 2-3 நாளே மற்ற லேடி எல்லாம் போய் பணம் கொடுத்துருவாங்க. இப்போ ஓன்ட்ட வந்து பணம் கொடுத்தேன் என்ன சொல்லுவேன், நீ எவனா திருப்பி கொடுக்குறவங்க என்ன சொல்லுவேன், அவனுக்கு வசதி கொடுக்குறேன், அவனுக்கு வாங்கின காசை கொடுக்குறது வசதி கொடுக்குறான்னு சொல்லுவேன். உடனே ஏரோப்ளைன் வச்சு தான் தேடணும், பேசாமல் போ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க.
ஏன் இந்த மைக்ரோ ஃபைனான்சிங் கார்பரேஷன்ஸ் மூலமாக ஒரு நாடே பெரிய அளவுக்கு முன்னேறிச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முகமது யூனுஸ் கிராமின் பேங்க் பங்களாதேஷில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அவர் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்திட்டார். அவருக்கு நோபல் பரிசே கொடுத்தாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, எம்எஸ்எம்இ இந்த சிறு குறு முதலாளிகள் இவங்க தான் நாட்டை வழி நடத்துவாங்க. அவங்க தான் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட்டை அரசாங்கம் நம்ம சமுதாயங்கள் இவங்கெல்லாம் செய்யணும். இதுதான் என்னோட அந்த ஆசையில் தான் இது சொல்கிறேன் நான். இப்போ ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசியிருந்தோம்ல, 3C ஸ்ட்ராட்டஜி அண்ட் CBCBS ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பற்றி பேசியிருந்தேன். இப்போ கஸ்டமர் தான் சென்டர் பாயிண்டாக வந்துடுறேன். இப்போ பொதுவாக பிரமிட் ஆர்கனைசேஷன் பிரமிட் போட்டிங்கன்னா மேலே CEO இருப்பார், அதுக்கப்புறம் மிடில் மேனேஜ்மெண்ட் இருப்பான், அதுக்கப்புறம் செகண்ட் லைன் இருப்பான், அப்புறம் ஃப்ரண்ட் லைன் இருப்பான், அதுக்கப்புறம் கீழே கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே மாறிடுச்சு. மேலே கஸ்டமர் போயிட்டாங்க, கீழே CEO வந்துட்டான். அந்த CEOக்கு வந்து NPS சர்வே வைக்கிறாங்க, நெட் ப்ரொடெக்டர் சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல. இப்போ ஒரு கார் வாங்கியிருப்போம், இல்லை கார் சர்வீஸ் கொடுப்போம், 10 ஸ்டார் போட்டிருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்னா, நம்ம 9 ஸ்டார்னு சொன்னோம்னாலே திரும்பி ஃபோன் பண்ணுவோம். எதுக்கு சார் ரொம்ப கொடுத்தீங்க, ஏன் சார் 10 கொடுக்கலன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இது பூரா CEOவோட KRA, கீ ரிசல்ட் ஏரியா. அவரோட ப்ரொமோஷனு, அவருக்குள்ள பணம் எல்லாமே அந்த இந்த ரிவ்யூ வச்சு தான் கொடுக்கப்படுது. முந்தையில என்ன பண்ணுறாரு CEO, ஒரு கம்பெனி வந்து அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி காமிக்கணும்னா நல்லா கம்பெனி லாஸில் போயிட்டா கூட அந்த மிடில் லேயர் கசைக்கு பிழிஞ்சு அந்த பாட்டம் லேயர் தூக்கிட்டு வந்து சப்மென்ஷன் மேலே கொண்டு வந்துருவாரு. வெற்றிட்டு போயிடுவார். இப்போ அப்படிலாம் கிடையாது. அந்த சிஇஓவோட அந்த தலையெழுத்தையே தீர்மானிக்கிறது அந்த கஸ்டமர்ஸ். அதனால கஸ்டமர்ஸ் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆல் தி திங்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய பேசணும்னு இருக்குது, ஆனால் இப்பயே கண்ணை கட்டுது. அடுத்த பதிவில் நான் நிறைய இடத்துல கம்மா போட்டு தான் வச்சுருக்கேன். அடுத்த பதிவில் நீட்டாக புள்ளி வச்சு அழகாக ஒரு முத்து மாலை மாதிரி கோர்த்து நம்ம முதல்ல எழுப்பலாம் போட்டு விட்ருவோம். ஏன்னா அவங்க தான் கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி இந்தியாவுக்கு வரியாக கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டியாக கொடுக்குறாங்க, ஒரு இன்கம் டேக்ஸாக கொடுக்குறாங்க. அவங்கள வச்சு தான் தர்மாஸ்பத்திரியில் மக்களுக்கெல்லாம் மெடிசன் கொடுக்குறாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் படிக்கிறதுல அவங்களுக்கு சத்துணவு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் 2 நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு, பள்ளி சேர்க்கை கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. எவ்வளோ உதவிகளை மக்களுக்கு செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது அந்த முதலாளி தான். அவங்களுக்கு அடுத்த பதிவில் ஒரு மரியாதை செய்வோம். இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவாக இருக்கும். முதல் பதிவு ஏழை 1, ஏழை முதலாளி 1, ஏழை முதலாளி 2, ஏழை முதலாளி 3ல் அழகாக எல்லாத்தையும் ஒன்று போல கோர்த்து முடிச்சு கொடுப்போம். இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம், வாழ்க வளமுடன்.